கும்பகோணத்தில் ஆட்டோ, கார், வேன், சரக்கு வாகனங்கள் மீது போடப்படும் ஆன்லைன் அபராத விதியை முறைப்படுத்த வேண்டும். ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணத்தில் ஆட்டோ, கார், வேன் மற்றும் சரக்கு வாகனங்கள் மீது போடப்படும் ஆன்லைன் அபராத விதியை முறைப்படுத்த வேண்டும். சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வழங்கியது போல் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆட்டோக்கள் பயணிக்க அனுமதி வழங்க வேண்டும். ஆட்டோவிற்கு தனி செயலியை உடனே உருவாக்க வேண்டும். ஆட்டோ நிறுத்த ஸ்டாண்டுகளுக்கு அங்கீகாரம் வழங்கிட வேண்டும். 2013ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்டர் கட்டணத்தை உயர்த்திட வேண்டும். 2019 புதிய மோட்டார் வாகன சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தக்கூடாது. PNS 106 சட்டப்பிரிவை அமல்படுத்தக்கூடாது. நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள ஓட்டுநர்களுக்கு வருடம் 2 செட் சீருடை வழங்க வேண்டும். சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்க அமைக்க அனுமதி வழங்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பணத்தை சூறையாடுவது, சேவை துறையில் செயல்பட்டு வரும் லட்சக்கணக்கான மோட்டார் தொழிலாளர்களை சிறைவாசிகளாக மாற்றி அவர்களின் பொருளாதாரத்தையும் உடைமைகளையும் இழக்க செய்யும் சட்டங்களை திருத்திடக் கோரி ஆட்டோ தொழிலாளர் சங்கம் மற்றும் சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் மாநகர தலைவர் சங்கர் தலைமையில் காந்தி பூங்கா முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் CITU மாவட்ட தலைவர் கண்ணன், சாலை போக்குவரத்து மாநில பொருளாளர் பார்த்தசாரதி, கௌரவ தலைவர் செந்தில்குமார், ஆட்டோ சங்கம் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார், சாலை போக்குவரத்து சம்மேளன் மாநில குழு உறுப்பினர் சுவாமிநாதன், மாநகர செயலாளர் கார்த்திகேயன், பொருளாளர் மகாராஜா, மாவட்ட குழு உறுப்பினர் சசிகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்.